ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் புட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சொரக்காயும் மட்டன் எலும்பையும் வச்சு ஒரு தண்ணியாக ஒரு மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க. அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு சொரக்காய் எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 பல்லாரி, சின்ன பல்லாரியாக 2 எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஜாரில் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம எப்பயுமே போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் சோம்பையும் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்ச பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் எடுத்து நல்லா குறகுறப்பாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா போட்டு அதையும் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்து நல்லா இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நான் ஒரு 100 கிராம் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அது நம்ம அரிஞ்சு வச்ச சுரக்காயும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கும்போது காயும் எலும்பையும் சேர்த்து நல்லா வதக்கிறப்ப நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரே குழம்பாக தான் வைக்க போகிறோம். நம்ம தனித்தனியாக வேக வைக்க போகிறதில்ல. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரே குழம்பாக வச்சு எடுத்துக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். புளி ஊற்றும் போது நல்லா புளிப்பும் உரப்பும் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த குழம்பு பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால் இதில் நம்ம புளி சேர்த்துக்குவோம். புளி சேர்த்து மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நல்லா கிளறி விட்டு பார்த்தோம்னா நல்லா காய் கொஞ்சம் இப்போயே வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த கிளாஸால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு குழம்பு தண்ணியாக இருக்கணும். அதுக்காக நான் இந்த கிளாஸால் 3 கிளாஸ் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லிக்கீரை, புதினாக்கீரை போட்டு நல்லா குழம்பு கலக்கி விட்டுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எலும்பையும் சுரக்காயும் போட்ட குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சாதம் நிறைய போட்டு அதில் குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது கூட நான் பொரிச்ச மீன் வச்சுக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.